மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவுட் சோர்சிங் முறையில் ஆசிரியர்கள் நியமனத்திற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் எதிர்ப்பை அடுத்து அறிவிப்பை அண்ணா பல்கலைக்கழகம் திரும்ப பெற்றுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், முழு விவரம். கனிமொழி, வணக்கம். தினக்கூலி முறையில் பேராசிரியர்கள் நியமனம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருந்த நிலையிலே அதற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் அந்த அறிவிப்பை திரும்ப பெற்றுள்ளது. அதாவது நேற்று முன்தினம் ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருந்தது. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்து ஹெச்ஓடிகளுக்கும் ஒரு சர்க்குலர் கொடுக்கப்பட்டது. உங்களுடைய துறையில் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் இந்த இரண்டு ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் எத்தனை உள்ளது என்ற விவரங்களை கொடுத்தால் அதற்கேற்ப ஆட்களை நாங்கள் அவுட் சோர்சிங் முறையில் எடுத்துக் கொடுக்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கு கல்வியாளர்கள் மத்தியிலும் அரசியல் கட்சியினர் மத்தியிலும் கடுமையான எதிர்ப்பு எழுந்திருந்தது. காரணம், ஆசிரியர்கள், குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற இந்திய அளவில் மிக சிறந்த தரத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் தினக்கூலி முறையில் அதே போல தொகுப்பூதிய அடிப்படையில் நியமனம் செய்தால் அது மிகப்பெரிய சிக்கல்களை உண்டாக்கும் என்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அவுட் சோர்சிங் முறையில் ஆசிரியர்கள் நியமனம் என்ற அறிவிப்பு தற்போது ரத்து செய்யப்பட்டு மறு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் மட்டும் அவ்வாறு நிரப்பப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது மறு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. எனவே முந்தைய அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக ஊழியர்கள் இந்த அறிவிப்புக்கும் கூட அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆசிரியர் அல்லாத பணியிடங்களாக இருந்தாலும் கூட அதுவும் மிக முக்கியமான பணியிடங்கள் தான். அதற்கும் நிரந்தர பணியாளர்களை நியமிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் 250 பேர் மட்டுமே தற்போது நிரந்தர பணியில் இருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 600 பேர் காலியிடங்களாக இருக்கிறது அல்லது தற்காலிக பணியாளர்களாக இருக்கிறார்கள். நிரந்தர பணியிடங்களுக்கு நிரந்தர பணியாளர்களை கொண்டு அவற்றை நிரப்ப வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.